புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனோசிட்டிஸ், இது ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு மூலிகை மருந்துகளில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் சரண்யா இன்றைய டாக்டர் ஆன் காலை நமக்காக இணைஞ்சிருக்காங்க. அவங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேருக்கு கேள்விப்பட்ட வரைக்குமே ஆஸ்துமானாலே நாள்பட்டு தான் இருக்குது, ரொம்ப நாளாகவே க்ரானிக் கண்டிஷனில் இருக்குது, இதுலேருந்து எனக்கு கம்ப்ளீட் க்யூர் இல்லை அப்படின்னு ஆஸ்துமா பேஷண்ட் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்பப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னால் என்னோட மூச்சு விடுறது கொஞ்சம் ஃப்ரீயாக என்னால் விட முடியல. எங்கேயாவது வெளியில் போனால் கூட ஒரு இன்ஹேலர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு சின்ன டஸ்ட் அலர்ஜி இருந்தால் கூட என்னால் அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா பேஷண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆஸ்துமா கண்டிஷனை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, நம்ம பேசுவோம். ஆஸ்துமா அப்படின்றது பற்றி சொன்னாலே அது ஒரு நாள்பட்ட நுரையீரல் சார்ந்த பிரச்சனை தான். நாள்பட்ட சளி தொந்தரவு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது சளி பிரச்சனை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பார்க்கலாம். ஒரு காமன் ஃப்ளூ, காமன் கோல்டு வருது அப்படின்னா அதற்கு மேலே ஒரு 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து சளி தொந்தரவு ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நுரையீரல் சார்ந்த பகுதிகளை ரொம்பவே பாதிக்கும். நுரையீரலை சார்ந்த உறுப்புகள் எல்லாவற்றையும் பாதிக்கிறதா இந்த ஆஸ்துமா தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பாதிக்கக்கூடிய இந்த சளி தொந்தரவு அப்படின்றது ரொம்ப நாள்பட்ட ஒரு நோயாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு ஒரு கோல்டு வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆஸ்துமா வந்துடாது. ஏன்னா நம்ம நுரையீரலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பித்து அந்த நுரையீரலுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய அந்த காற்று குழல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிறது தான் அந்த மூச்சுக்குழல்கள் சுருங்கிறது, காற்று பைகள் சுருங்கிறது, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் நம்ம வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் எல்லாருக்கும் வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கோல்டு அப்படின்றது ஒரு காமனான விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே வருடத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் கோல்டு வர்றது ஒரு காமனான விஷயமா இருக்கும். இது தவிர இந்த ஆஸ்துமா தொந்தரவு ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டோன்னா, அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகவே இருக்கிறதன் காரணமாக அவங்களுக்கு சளி அப்படின்றது ஒன்று வந்தது, கோல்டு அப்படின்றது ஒன்று வந்தது அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு சளி தொந்தரவு சீக்கிரமாக சரியாகாது. ரொம்ப நாள்பட்ட ஒரு நோயாக இருந்துகிட்டே இருக்கும். இதோடு சேர்ந்து அவங்களுடைய இம்யூனிட்டியை ரொம்பவே சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள்பட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காற்று கொண்டு போகக்கூடிய அந்த காற்று குழாய்கள், பிராங்கஸ், பிராங்கியோலஸ் இந்த மாதிரி சொல்லுவோம், இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு ரப்பர் டியூபை புதுசாக இருக்கும்போது அதோட எலாஸ்டிக் தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரு பலூனே எடுத்துட்டோம் அப்படின்னா புதுசாக இருக்கும்போது அதோட எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும், காற்று பெருசாக ஊதுற மாதிரி இருக்கும். இதுவே ரொம்ப பழைய பலூன் ஆகிடுச்சு அப்படின்னா சின்னதாக ஊதும் போதே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அதோட எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரலுடைய அமைப்புமே. நம்ம நுரையீரலுக்கு காற்று மட்டும்தான் போயிட்டு வரணும். அது இல்லாமல் உள்ள நீர் கோர்த்தோ இல்லை சளி கோர்த்துட்டு இருந்தோ இல்லை கோழி மாதிரியான ஏதாவது ஒரு பொருள் உள்ள உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது ஒரு அப்நார்மலான ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் ரொம்ப நாள்பட நம்ம சளி தொந்தரவாக வச்சுட்டே இருக்கும்போது அது வீசிங் ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுருது. இதில் இந்த வீசிங் தொந்தரவு அப்படின்றது நுரையீரல் குழாய்கள் சுருங்குறதன் காரணமாக ஒரு மியூசிக்கல் சவுண்ட் நமக்கு மூச்சு விடும்போதும் மூச்சு வாங்கும்போதும் கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு குறுகலான டியூப்பில் ஏர் போயிட்டு வரும்போது நமக்கு அந்த ஏர் பேசேஜஸ் சுருங்கும்போது அப்போது நமக்கு வெளியில் கேட்கக்கூடிய சவுண்ட் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் சவுண்டில் தான் கேட்கும். இதை தான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்த மருத்துவ முறைப்படி ஒரு புல்லாங்குழலோட இசையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆஸ்துமா தொந்தரவுகளை. இதே மாதிரி நிறைய தொந்தரவுகள், நிறைய காரணங்கள் இந்த ஆஸ்துமா வர்றதுக்கு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். அம்மா, உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சுதா, கரூர். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? 45. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் டாக்டர். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு பின்னாடி கழுத்தும் அந்த முன்னாடி தலையை நெத்தியும் வலிக்குது மேடம். சரிம்மா, கழுத்து வலி எவ்வளோ நாளாக இருக்கு? அது இப்போ கொஞ்சம் 1 month இருக்கு மேடம். ஓகேம்மா, கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு வலி பரவுதுங்களா?
ஷோல்டருக்கு ஓவர் டைம் போயிட்டு, ஆனா பின்னாடி கழுத்தும் அந்த முன் நெத்தியும் தான் மேடம் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஓகேம்மா. என்ன வேலை பார்க்குறீங்க? ரொம்ப நேரம் கீழே குனிஞ்சு பார்க்குற வேலைகள் அதிகமாக பார்க்குறீங்களா? இல்ல மேடம், வீட்டுல தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகேம்மா. இப்போது கழுத்தில் வலி இருக்குது அப்படின்னா, கழுத்தில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா தான் அந்த கழுத்து எலும்பில் வந்து வலி இருக்கும். சில பேருக்கு கழுத்தில் எலும்புலேருந்து கொஞ்சம் ரேடியேட்டிங் பெயின் மாதிரி பரவக்கூடிய ஒரு வலி மாதிரி ஷோல்டர் வரைக்கும் இருக்கலாம். இப்போது தலையிலையும் வலி பரவுது அப்படின்னா, சில நரம்புகள் வந்து கழுத்து எலும்புகளுக்கு இடையில போகிற நரம்புகள் வந்து தலைக்குமே போகும், இல்லை ஷோல்டருக்கும் போகும். ஏன்னா இடையில போகக்கூடிய நரம்புகள் அப்படின்றது ரொம்ப மென்மையானதாக இருக்கும். கழுத்து அப்படின்றது தலையையும் நம்ம உடம்பையும் நடுவில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அப்போ தலைக்கும் நம்ம ரத்த ஓட்டம் போகிறதுக்கு கழுத்து வழியாக தான் வந்து போய் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது கழுத்து எலும்பில் தேய்மானம் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா, நடுவில் போகக்கூடிய நரம்புகளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் வந்து இருக்கும். நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகாது. அப்போது தலையில் வலி பரவலாம். தலையில் வந்து ஒரு எரிச்சல் மாதிரியான ஒரு உணர்வு, மரத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு, தலை சுற்றல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். உங்களுக்கு முன்னேற்றி வரைக்குமே அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை அப்படின்னா அந்த மாதிரி பெயின் வந்து இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, தலைக்கு தலகணி இல்லாமல் கொஞ்சம் பெட்டு வந்து நார்மலாக வந்து ஈவனாக வச்சு படுக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. மேடு பள்ளம் இல்லாத படுக்கையில் வந்து இருக்க மாதிரி படுத்துக்கோங்க. கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கா அப்படின்றது ஒரு முறை ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தெரிஞ்சிடும். அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு நிறைய மூலிகை மருத்துவத்திலே தீர்வு இருக்குது. இதற்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். மூலிகை மருத்துவத்தில் வந்து நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை கொடுக்குறோம். உள் மருந்துகள் கொடுத்து அந்த நர்வ் கம்ப்ரெஷன்லாம் சரி பண்ணி நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும்போது உங்களுக்கு தலை வரைக்கும் வலி பரவுறது, தலை சுத்தல் பிரச்சனை, முன்னெற்றியில் வலி இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. சில பேருக்கு முன்னெற்றியில் மட்டும் பிரச்சனை வலி இருந்துகிட்டே இருக்குது, கழுத்து வலி இல்லாமல் முன்னெற்றியில் மட்டும் வலி இருக்குது அப்படின்னா இது டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். தண்ணி உங்களுக்கு உடம்புல தேவையான அளவு பத்தலை அப்படின்னா கூட அந்த மாதிரி பெயின் இருக்கலாம். சைனசைட்டிஸில் கூட அந்த மாதிரி முன்னேற்றியில் புருவத்துக்கு இடையில் புருவ பகுதிகளெல்லாம் பெயின் வந்து இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும், தொடும்போது அழுத்தும் போது வலி இருக்கும். அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வேது பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சுடு தண்ணியில் வந்து நொச்சி இலை, கல் உப்பு இந்த மாதிரி போட்டு நீங்கள் நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணி வச்சு நீங்கள் வாரத்தில் 2 முறை வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு முறை ஸ்கேன் எடுத்துகிட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ன்றதை பார்த்து முறையாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுமா. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ ஆஸ்துமா அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த கண்டிஷன் பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இதனுடைய சிம்டம்ஸ் வந்து ஒருவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நமக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே சளி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், அதுவும் கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து. ஆஸ்துமாவோட கண்டிஷனை என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஆஸ்துமாவோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காமன் ஒரு கோல்டில் இருக்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பத்தில் ஒரு ரன்னிங் நோஸ் இருக்கலாம், இல்லை ஒரு தலைவலி இருக்கலாம், கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும், சில பேருக்கு விட்டு விட்டு ஃபீவர் வரும். இது வந்து ஒரு 2-3 நாளில் அந்த இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இருக்கும். போக போக அவங்களுக்கு என்ன ஆகும்னா அது நம்மளுடைய உடம்புக்கே வந்து பழகிடும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நம்மளுடைய அந்த இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள்பட்ட தொந்தரவாக அது மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா மற்ற சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பித்து சளி உள்ளே கட்டிகிட்டு இருக்க சளி மட்டும் உள்ளே வந்து இருக்கும். அது எப்போலாம் அக்ரிவேட் ஆகுதோ, எப்போலாம் வந்து அதோடைய தேக்கம் அதிகமாகுதோ, உள்ளே அதோடைய பெருக்கம் ஜாஸ்தி ஆகுதோ, அப்போது வந்து ஒரு நெஞ்சில் வந்து ஒரு டைட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. செஸ்ட் டைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நெஞ்சில் யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரி, நெஞ்சு வந்து பாரமாக இருக்க மாதிரி, இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். போக போக வந்து நடக்கும்போதோ இல்லை பேசும்போதோ கொஞ்சம் நேரம் பேசினாலே வந்து மூச்சு திணறல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பாங்க, வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வரையும் தான் போயிருப்பாங்க, அதுக்கே அவங்க ரொம்ப தூரம் நடந்த மாதிரி, ரொம்ப நேரம் ஓடின மாதிரி அவ்வளோ மூச்சு வாங்குவாங்க. மேல் மூச்சு வாங்குதல் அப்படின்றது ஆஸ்துமாவில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஏன்னா ரொம்ப டீப் ப்ரீத் அப்படின்றது ஆஸ்துமாவில் வந்து இருக்காது. ஏன்னா நுரையீரல் பகுதிகள் ரொம்ப கிளியராக இருக்குது, காற்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது டீப் ப்ரீத் காமனாக எல்லாருக்கும் இருக்கும். அப்போ உள்ளே ஃபுல்லாக சளி தேங்கி இருக்குது, உள்ளே ஃபுல்லாக நீர் கோர்த்து இருக்குது அப்படின்னும் போது நமக்கு மேல் மூச்சு தான் வந்து வாங்க ஆரம்பிக்கும். உள்ளே டீப்பாக வந்து ஏர் வந்து உள்ள வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்காது. இது தவிர வந்து மூச்சு திணறல் வந்து தொடர்ந்து இருக்கும். லேட் நைட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப வறட்டு இருமலாக வந்து இரும ஆரம்பிப்பாங்க. லேட் நைட்டில், ஏர்லி மார்னிங்கில் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் காலைல எழுந்துச்சி உட்காந்து ட்ரை காஃபாக இருமிகிட்டே இருப்பாங்க. ஒரு 40-50 நிமிஷம் தொடர்ந்து வந்து இருமிகிட்டே இருப்பாங்க. இருமி சில பேருக்கு வாமிட்டிங் கூட வரலாம். சில பேர் வந்து லாஸ்ட்டில் ரொம்ப இருமல் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கோலை ஃபுல்லாக வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸே கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வந்து இருமிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ சிவியரான சிம்டம்ஸ் வந்து போக போக வர்சனாகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய சளியோட தேக்கம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகிறது தான்.
ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? காவடியில இருந்து செல்வராஜ் பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது என்னங்க? என் வயசு வந்து 63. சரி சார், உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார், கேளுங்க. இந்த கோல்ட் எஃபெக்ட் வந்தா ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க. இருமல், கண்ணுல தண்ணி கொட்டுது, மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸ் இருக்குது. ஓகே. அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன மருந்து எடுக்கணும் சொல்லுங்க, நல்லா இருக்கும். அடிக்கடி கோல்டு வந்துட்டே இருக்குங்களா? அடிக்கடி இல்ல, எப்பனா கொஞ்சம் வருது. ஆனா அந்த கோல்டு பிடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 10-15 நாள் தொடர்ந்து இருக்குது, அப்புறம் போயிடுது. ஆனா அந்த 10-15 நாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே. இப்போ கோல்டு இருக்குது அப்படின்னா சில்லுன்னு தண்ணியில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, குளிர்ந்த காற்று முகத்தில் படுற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவும் ஏசியிலே இருக்கிறது, 24 ஹவர்ஸில் பாதிக்கு மேலே ஏசியிலே இருக்கிற மாதிரியான ஒர்க் பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு தான் கோல்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப நாள் பட நீடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கோல்டு இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக சரி பண்ணணும் அப்படின்ற முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர, ரொம்ப அதிகமாக குளிர்ந்த காற்று சுவாசிக்கிறது, ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கோல்டு ரொம்ப நீடிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்போ முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் தேனூரல் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இந்த நெல்லிக்காய் தேனூரல் உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது கோல்டு இருக்கும் போதும் எடுத்துக்கலாம், கோல்டு இல்லாத டைம்லையும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இது தவிர வீட்டிலே உங்களுக்கு துளசி இருக்குது அப்படின்னா துளசியை நல்லா இடித்து சாறு எடுத்து அதை ஒரு நல்ல ஒரு கரண்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த கரண்டியில் அதை ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு வந்த பிறகு ஒரு 5 ml ஒரு 3 ml அளவுக்கு நீங்கள் டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய சளி குறைய ஆரம்பிக்கும். இது கோல்டு இருக்கும்போது மட்டும் பண்ணிட்டு வரலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் பெரிய நெல்லிக்காய் தேனூரில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்பவே ரைஸ் ஆகும். அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்க மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் கோல்டு அடிக்கடி பிடிக்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்போவுமே வெதுவெதுப்பான தண்ணியில் ஜீரகம் ஊற வச்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாம் சீராக ஆரம்பிக்கும் போது ஈஸியாக கோல்டு பிடிக்கிறது இருக்காது, நார்மலாகவே இருக்க மாதிரி இருக்கும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க, லைவில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் கல்பனா மேம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? கும்பகோணம்ல இருந்து பேசுறோம் மேம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 22 வயசு ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம்ப்பா, கேளுங்க. ஓகே மேம். வணக்கம். வணக்கம் மேம். மேம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் மேம். சொல்லுங்கம்மா. ஒரு 3 years கிட்ட எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கு மேடம். உடம்பு ரொம்ப லீனா இருக்கும், பிம்பிள்ஸ் அதிகமா வருது மேம். ஓகே. பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காமா? ரெகுலரா இல்ல மேம், 2 month ஒன்ஸ் தான் மேம் ஆகுற மாதிரி இருக்கு. சரி, ஸ்கேன் எப்போ பார்த்தீங்க? ஸ்கேன் எதுவும் பார்க்கல மேம். நார்மலா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க மேம், ஸ்கேன் எதுவும் எடுக்கல மேம். சரி, ஓகேம்மா. ஸ்கேன் ஒரு முறை எடுத்துக்கோங்க. ஏன்னா பாடி வெயிட் கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா வெள்ளைப்படுறதுனால கூட இருக்கலாம். நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஒரு காமனான ஒரு கண்டிஷன் தான். பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வர்றதுக்கு அப்புறமா ஒரு 10 days இருக்கலாம். தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பாடி ஹீட் அதிகமாகிறதன் காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது அலர்ஜி இருந்துச்சு, இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா தான் அது வெளித்தள்ளுறதுக்காக கிருமி நோய் தொற்றை வெளித்தள்ளுறதுக்காக அந்த வெள்ளைப்படுதல் இருக்கலாம். அதனால் ஒரு முறை கர்ப்பப்பைக்கான ஸ்கேன் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸுமே ரெகுலராக இல்லைன்னு சொல்கிறீங்க, 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீர்க்கட்டிகள், சினைப்பை நீர்க்கட்டிகள் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வரலாம். சில பேருக்கு இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2 months கொண்டு வரும், போக போக இன்னும் டிலே ஆகி தான் வரும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம், வருடத்துக்கே ஒரு டைம் 2 டைம், இந்த மாதிரி தள்ளி தள்ளி வர ஆரம்பிக்கும். இது பிசிஓடி தொந்தரவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது, அதிலே சரி பண்ணிடலாம். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜுக்குமே நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கணும். உடம்புல எந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் சீக்கிரமாக சரியாயிடும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள், இந்த நோய் தொற்று முழுமையாக வெளியேறணும் அப்படின்னா
நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கணும். இளநீ, மோர் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இளநீரில் வெந்தயம் ஊற வச்சு நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. காலையில் எம்டி ஸ்டமக்கில் அந்த இளநீரை வந்து வெந்தயத்தோடு சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது வெந்தயத்தில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ரெகுலேட் பண்ணக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. இதோடு சேர்ந்து இளநீரும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய பாடி ஹீட் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பித்து ஒயிட் டிஸ்சார்ஜுமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக ஒரு 48 days எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக இது சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் இதே ப்ராப்ளம் தொடருது அப்படின்னா நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இந்த பிசிஓடிக்குன்னு நம்ம சிறப்பாக கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக், மூலிகை எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது நார்மல் ஆகிடும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து? வணக்கம், என்னோட பேர் காவியா. ஓகேம்மா, நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அண்ணனுக்காக கேட்கணும். ஆஸ்துமா இருக்கு உங்களுக்கு. என்ன வயதுமா அண்ணாவுக்கு? 32 ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு ஆஸ்துமா இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு 6 வயசுல இருந்தே இருந்து சளி தொந்தரவு மேல இருந்துச்சு. சரிம்மா. அவங்க அப்பல இருந்தே அந்த அளவுக்கு எதுவுமே பார்க்காம அவங்களாவே மெடிசன் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இப்ப வந்து இப்போ 32 வயசு ஆகுது. இத்தனை ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அவங்க பஃப் எடுக்கிறாங்க ரெகுலரா. இப்ப வண்டியில போனா கூட அவனுக்கு அந்த டஸ்ட் பட்டாலும் அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படியே மூச்சு இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு. அந்த டெய்லி ரெகுலர் டேப்லெட் வேற எடுக்கிறாங்க தனியா இருக்குன்னு. சரி, டாக்டர் என்ன சொன்னா, இது கண்டினியூவா இருக்கும் தான், இது கியூர் பண்ண முடியாது, நீங்க வந்து காலத்துக்கும் நீங்க எந்த மெடிசன் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். சரிம்மா. பஃப் அதிகமா எடுக்கிறாங்க. எவ்வளோ நாளாக எடுத்துக்கிறாருமா பஃப்? அவங்க 4-5 வருஷமாவே தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, ஓகே. 4-5 வருஷமா பனி டைம்லலாம் அதிகமா எடுக்கிறாங்க மேம். ஒரு நாளைக்கு ஒரு 6 தடவை 7 தடவை அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகேம்மா. இவ்வளோ டைம் பஃப் எடுத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக இதுக்கு சிகிச்சை எடுத்து அது நிரந்தரமாக அந்த பஃப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா பஃப் எடுத்துக்கிறது வந்து அப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான். எப்படி நீங்கள் டேப்லெட் போட்டிங்கன்னா அப்போதைக்கு சளி நல்லா கண்ட்ரோல் ஆகுதோ அதே மாதிரி பஃப் எடுக்கும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு மூச்சு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதோட டியூரேஷன் அப்படின்றது குறைஞ்சிட்டே போக ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் தான் எடுத்திருப்பாரு, 2 டைம் ஆயிருக்கலாம், இப்போ 5-6 டைம் வரைக்கும் ஆயிடுச்சு. இவ்வளோ சிவியராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சுட்டே இருந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்துமா தொந்தரவு இவ்வளோ வருஷமாக நீங்கள் வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதற்கு நிறைய மூலிகை மருந்துகள், மூலிகை கஷாயங்கள் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் வீட்டில் கூட வந்து சில மூலிகை மருந்துகள் வச்சு இந்த ஆஸ்துமா தொந்தரவு மறுபடியும் வராத அளவுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதிலே பஃப் இன்ஹேலர் இல்லாமல் நிரந்தரமாக அந்த ஆஸ்துமா தொந்தரவை வந்து சரி பண்ணிடலாம். உங்களுக்கு முள் முருங்கை இலை வந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய மேலே இருக்கக்கூடிய காம்பு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் தோசை மாவில் நல்லா கலந்துட்டு டெய்லியுமே அதில் வந்து நீங்கள் தோசை மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முள் முருங்கை இலையில் இருக்கக்கூடிய அந்த சில ஆல்கலாய்ட்ஸ் வந்து சளி இருமலை கரைக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ரெகுலராக அதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சளி தொந்தரவு, இருமல் பிரச்சனை, வறட்டு இருமலாக இருக்குது, இல்லை உள்ளே வந்து இன்ஃப்ளமேஷனோடு இருக்கக்கூடிய கோல்டு, அலர்ஜிக் காஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா இந்த முள் முருங்கை அடைன்னு சொல்லுவோம். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது சளி தொந்தரவாக இருந்தாலும் சரி, இருமலாக இருந்தாலும் சரி, அது ஆஸ்துமாவாக மாறுறதுக்கு முன்னாடி அதை வந்து இதிலே சரி பண்ணிடலாம். இதோடு சேர்ந்து வீட்டில் தூதுவளை இருக்குது அப்படின்னா தூதுவளை கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம். நிறைய ஒயிட் சுகர், ரீஃபைன் சுகர் யூஸ் பண்ணுறது வந்து கட் பண்ணிடலாம். ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்க வந்து உடம்புல கபம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸ்வீட்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. புளிப்பான பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஆஸ்துமாவாக மாறாமல் வந்து தடுத்துக்கலாம். ரொம்ப வருஷமாக பஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஆஸ்துமாவுக்குன்னு சிறப்பாக நம்ம மூலிகை டானிக்கெல்லாம் கொடுக்குறோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கும் போது 3 மாதத்துலேயே நீங்கள் பஃப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகளில் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர், நான் சரசு பேசுகிறேன் டாக்டர். இந்த திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட தாத்தாக்காக கேட்கணும் டாக்டர். அவருடைய வயது சொல்லிட்டு பேசுங்க. அவருக்கு வந்து 68 வயசாகுது. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன என்னோட தொந்தரவு? தாத்தாக்கு வந்து 68 வயசாகுது. அவருக்கு வந்து முட்டி வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி நார்மலா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நைட்ல தைலம் தைக்கிறது, பக்கத்துல இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முட்டி மடுக்கும் போதும் எழும் போதும் ஒரு மாதிரி
ஜவ்வு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இது ஜவ்வு தேய்மானமா இருக்குமா, இது இன்ஜெக்ஷன் போடணும், நீங்க முட்டியில இன்ஜெக்ஷன் போட்டா தான் செட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு டைம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் போய் இன்ஜெக்ஷன் போட்டோம், முட்டிலே போட்டாங்க. சரிம்மா. அது போட்டும் செட் ஆகல. சரி பிசியோ பண்ணா சரியா போயிடும்னு சொல்லிட்டு பிசியோ பண்ண டாக்டர். அதுலயும் செட் ஆகல. இது மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டோம், அதுலயும் செட் ஆகல. சரிம்மா. இங்கிலீஷ் மெடிசன் போய் மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த ஒரு டைம் மாத்திரை விட்டாலும் அந்த மறுபடியும் கால் வலி வருதுன்றாரு. ஓகேம்மா, அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாத்திரை எல்லாமே வந்து பெயின் கில்லர் டேப்லெட் தான். மூட்டு வலியை நிரந்தரமாக அந்த ஜவ்வெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணாது. நீங்கள் போடக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் பெயின் மட்டும்தான் குறைக்குமே தவிர மூட்டு வலியை நிரந்தரமாலாம் சரி பண்ணாது. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அந்த மாத்திரையை போட்டுகிட்டே இருந்தால் தான் வலி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் போடலைனாலும் அந்த மாத்திரைக்கான எஃபெக்ட் குறைய ஆரம்பித்து வலி வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாமல் இந்த வலி மாத்திரைகள், ஸ்டீராய்டு மாத்திரைகள், இந்த இன்ஜெக்ஷனு இதெல்லாம் இல்லாமலே நம்ம மூலிகை மருந்துலே மூட்டு வலியை நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர், பல லட்சக்கணக்கான பேர் வந்து மூட்டு வலியால் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு மூட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூட இன்னொரு மூட்டுக்கான சிகிச்சை எடுத்து சரி பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பேர் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போகிறாங்க. அவ்வளோ சிவியரான தேய்மானம் வரைக்குமே வந்து நிறைய பெயின் கில்லர் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பெயின் கில்லரே யூஸ் பண்ண முடியாது, வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்டீராய்டு டேப்லெட் நிறைய எடுத்து கிட்னி வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ணுவாங்க. அவ்வளோ சிவியராக இருக்கக்கூடிய மூட்டு எலும்பு தேய்மானத்தை கூட நம்ம மூலிகை மருந்துகளால் வந்து சரி பண்ண முடியும். நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சையை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது மூட்டு எலும்பு தேய்மானத்தில் உள்ள தேஞ்சு இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் எல்லாம் நல்லா வளர ஆரம்பித்து ஜவ்வு விலகல் இருந்தாலும் சரி, இல்லை ஜவ்வு வளராமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கான மூலிகை மருந்துகள் கொடுத்து அதை எல்லாமே நம்ம நார்மல் படுத்துகிறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பஞ்சகர்மா சிகிச்சை கொடுத்து மூலிகை மருந்துகள் கொடுத்து 3 மாதத்தில் மூட்டு வலியை நிரந்தரமாக சரி பண்ணுறோம். நேரில் வர கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் அம்மா, என் பேர் வந்து ஸ்வேதா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? பாண்டிச்சேரி. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வந்து 21 ஆகும். 21 வயது. கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம்ப்பா, கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேம் எனக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து பீரியட்ஸ் தொந்தரவா இருந்துச்சு மேம். பீரியட்ஸ் வந்து முன்னாடி ஆகும், 2 மாசம் தள்ளி அப்புறம் ஆகும், அப்படி தொந்தரவா இருந்துச்சு மேம். இப்போ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு, வெள்ளைப்படுது மேம். இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் நார்மல் ஆயிடுச்சா? இல்ல மேம், இப்பயும் அப்படிதான் மேம் இருக்கு, ஆனா வெள்ளை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேம். ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கு மேம். ஓகேம்மா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து 6 மாதம் 1 வருடமாலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாதுமா. ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது வந்து ஒரு மாதத்தில் 1 வாரமோ இல்லை 10 நாளோ வந்து இருக்கலாம். அது பீரியட்ஸ்க்கு பிஃபோர் ஆஃப்டர் வந்து இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன். 6 மாதமாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பை உள்ளேயோ வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் தொடர்ச்சியே இருக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பாடி வெயிட் கம்மியாகிட்டே போகும். உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது அவ்வளோ நாள் நீங்கள் வச்சுட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக சரி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி இளநீ, மோர், ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். பாடி எப்போவும் டீஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், டீஹைட்ரேஷன் இல்லாமல் வந்து வச்சுக்கணும். ரொம்ப வந்து தண்ணி வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்படி இருந்துச்சுனாலும் பாடி வெயிட் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே போக ஆரம்பிக்கும். தலை சுத்தல் ப்ராப்ளம் வந்து வரலாம். இதை தொடர்ந்து வந்து அனீமிக்காக கூட மாறலாம். அவ்வளோ சிவியராக வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதுக்கு டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து சுரக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைனா வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஜூஸ் மாதிரி வந்து ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உடலில் வந்து குளிர்ச்சி ஆகிற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். நிறைய பழங்கள், காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். ரொம்ப சூடான பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. நான்வெஜ்லாம் எடுத்துக்கிறது இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய மசாலா கலந்த உணவுகள் எடுத்துக்கிறது, ரொம்ப சூடாக ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜை முழுமையாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிறைய உள் மருந்துகளும் இருக்குது. வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே நம்ம கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த நீங்கள் பவுடர் வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும். நேரில் போய்ட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகளாக மாறுறதுக்குள்ளே அதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைவில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பதில் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு காலம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் டாக்டர்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நாள்பட்ட ஆஸ்துமா அப்படிங்கிறது இருக்குது. அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குமா? இது வந்து க்யூர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணிடலாம். ஏன்னா ஆஸ்துமா தொந்தரவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சில பேர் நினைப்பாங்க லைஃப் லாங் மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. மெடிசன் எடுத்துக்கும் போது க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது, மறுபடியும் வந்து அதோட சிம்டம்ஸ் வந்து அக்ரிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியான மருந்து பொருட்கள் வந்து ரெகுலராக வந்து மருந்து முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போது சில பேர் வந்து கோல்டுக்கான மெடிசன் வந்து எடுத்துப்பாங்க, கோல்டு சரியான மாதிரி இருந்தோடனே மெடிசனை வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. முழுமையாக உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வெளியில் வர வரைக்கும் நம்ம மெடிசன் கண்டினியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த தொந்தரவு அப்படின்றது வராமல் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாகவும் உங்களுக்கு க்யூர் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஆஸ்துமா தொந்தரவுமே. உங்களுக்கு வெளிப்பக்கமாக அந்த அறிகுறிகள்லாம் வருது, சிம்டம்ஸ்லாம் வந்து குணமானோன்னே நீங்கள் மெடிசனை விடுறீங்க அப்படின்னா உள்ளே உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய சளி அப்படின்றது உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். அது எப்போ வேணாலும் உங்களுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் வரும்போது டக்குன்னு ஒரு கோல்டு வருது, இல்லை டக்குன்னு ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வருது அப்படின்னா டக்குன்னு அது அக்ரிவேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வச்சுட்டே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக இப்போது ஒரு ஆஸ்துமாவுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைப்படி நம்ம ஆஸ்துமாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை எடுத்துக்கணும். இடையில கேப் விட்டு விட்டு எடுத்துக்கிறது, இல்லை சளி குறையும் போது எடுத்துக்கிறது, திருப்பி அதிகமாகும் போது எடுத்துக்கிறது, குறையும் போது வந்து விட்டுருவாங்க, மறுபடியும் ஜாஸ்தி ஆகும்போது எடுத்துப்பாங்க, இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு க்யூர் வந்து கிடைக்காது. முழுமையாக அந்த ஆஸ்துமா குணமாகிற வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிற மாதிரி ஃபுட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதே ஆஸ்துமா தொந்தரவுகள் லைஃப் லாங் உங்களுக்கு வராமல் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேடம், நாகர்கோவில் மேம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? மேம் என் தம்பிக்கு மேம். என்ன வயதுமா அவருக்கு? 23 மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க மேம். அவர் தம்பிக்கு வந்து தலையில வந்து இந்த டேண்ட்ரஃப் மாதிரி வந்துச்சு மேம். அவருக்கு சொல்லுங்க. டேண்ட்ரஃப் மாதிரி வந்துச்சு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சமா இருந்துச்சு, அப்புறம் ஃபுல்லா தலை ஃபுல்லா ஆயிடுச்சு மேம். அவருக்கு தலை ஃபுல்லா ஆகி மேல பேக் சைடுலாம் அப்படியே பேச்சஸ் மாதிரி ரொம்ப அதிகமா பரவிடுச்சு மேம் அவருக்கு. ஓகே, தலையில மட்டும்தான் இருக்கா, உடம்புலயும் இருக்காமா? உடம்புல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா வருது மேம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 3 மந்த்தா இருக்கும் மேம். வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னும் சரியாகல மேம். ஓகே, அதிகமா தான் மேம் வருது. வீட்டில் வேற யாருக்காவது இருக்குங்களா அந்த தொந்தரவு? இல்லை மேம், வேற யாருக்கும் இல்லை மேம். ஓகேம்மா. இப்போது தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் உடம்புலையுமே பரவ ஆரம்பிச்சிருக்குன்னும் போது முதல்ல வந்து இது முதல்ல பொடுகு மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் அதற்கான கவனம் வந்து சரியாக கொடுத்துக்கல அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஸ்கேல்ப் சோரியாசிஸாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்றது உங்களுக்கு தலையில் மட்டும் இருக்காது. சில பேருக்கு வந்து தலையிலேருந்து வரம்பு கட்டி அந்த புருவத்தில், முகத்தில், சில ஜென்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மீசையில், தாடியில் கூட அந்த மாதிரி ஹேர் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்கும். சில பெண்களுக்கு பின்னாடி கழுத்தில் பின் சைடில் வந்து வரம்பு கட்டி வர ஆரம்பிக்கும். அதுவே நெற்றியில், புருவத்தில், கண் இமையில் கூட சில பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறது தான் நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே வந்து சோரியாசிஸாக பரவுறது. முதல்ல ஸ்டார்டிங்கில் தலையில் மட்டும் இருக்கிறது தான் போக போக ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. பெர்மனெண்ட்டாக வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. வீட்டில் வந்து நீங்கள் இப்போதைக்கு புளிப்பான பொருட்கள் எடுத்துக்கிறது, நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கிறது, பால் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறது, புளிப்பான அந்த தயிர்லாம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீ ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் மொச்சை, காராமணி, கத்திரிக்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அரிப்பு எடுக்கக்கூடிய அந்த கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதோடு சேர்ந்து மருந்துகளும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்கேல்ப் சோரியாசிஸே இருக்கும்போதே நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புலையும் நம்ம பரவாமல் பார்த்துக்க முடியும். உடம்பு ஃபுல்லாக அந்த ரவுண்ட் பேச்சஸ், அந்த காயின் ஷேப் லீஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் ஃபுல்லாகவே கவர் ஆக ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடியே ட்ரைனஸ் இல்லாமல் நம்ம உள் மருந்துகளும் எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக தடவக்கூடிய ஆயிலுமே பண்ணி தடவிட்டு வந்தோம் அப்படின்னா
ட்ரைனஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு தோலில் வந்து தோல் உரியிறது இது எல்லாமே நல்லா மாறி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 3 மந்த் 4 மந்த்தில் கம்ப்ளீட்டாகவே இந்த க்யூர் ஆகிடும். நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக பரவி வரக்கூடிய சோரியாசிஸ்க்கு வந்து நம்ம மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வு வந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ தான் உங்களுக்கு பரவுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, தலையில் மட்டும்தான் இருக்குது. இப்போவே சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸுக்குள்ளே அது க்யூர் பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேசுகிறேம்மா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் மாமியாருக்காக கேட்கணும்மா. என்ன வயதுமா உங்களுக்கு? 52 வயசு ஆகுதும்மா. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. சரிம்மா, வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எங்கள் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் முடக்கவாதம் இருக்கு மேம். ஓகேம்மா. அது வெளியே நாங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தோம் மேம். அது டெஸ்ட்லாம் கூட எடுத்து பார்த்தாங்க. அது மருந்து சாப்பிட்டாலும் அது அதே மாதிரி தான் இருக்குது. பெயின் மட்டும் கம்மியாகுது. ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் அதெல்லாம் கையெல்லாம் மடக்கவே முடியல மேம் அவங்களால. கை மடக்க முடியல, கால் மடக்க முடியல அவங்களால. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்காங்கம்மா அந்த மாதிரி? மேம் 1.5 வருஷம் ஆகுது மேம். இப்போ டேப்லெட் ஏதாவது போட்டுட்டு இருக்காங்களா? பெயின் டேப்லெட் வந்து இங்கிலீஷ் மருந்து போட்டு தான் இருக்காங்க மேம். சரிம்மா. அது வெறும் பெயின் கில்லர் மாதிரி தான் யூஸ் ஆகுதே தவிர அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கல. ஓகேம்மா. செலவு ஆகுறது தான் மேம் மிச்சம் ஆகுது. ஓகேம்மா. ஏன்னா முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறது அப்போதைக்கான வலி குறையிறது தான் வந்து பார்க்கும். ஏன்னா டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான். டெய்லியுமே நீங்கள் மாத்திரை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடக்குவாதம் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உள்ள மடங்கக்கூடிய மூட்டுகள் எல்லாமே மடங்க ஆரம்பிச்சிடும். வலி மட்டும்தான் குறைஞ்சிட்டே இருக்குமே தவிர உள்ள டிஃபார்மிட்டிஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகிட்டே போக ஆரம்பிக்கும். முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக உள்ளே இருக்கக்கூடிய வாதத்தை குறைச்சி உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் நார்மலுக்கு கொண்டு வந்து அந்த ஆரிய ஃபேக்டர்லாம் நிரந்தரமாக நம்ம நெகட்டிவ்க்கு கொண்டு வரும்போது தான் டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் ஆகாமல் நம்ம முடக்குவாதத்தை பார்த்துக்க முடியும். ஏன்னா முடக்குவாதம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ப்ராப்ளம் கிடையாது. ஒவ்வொரு எலும்புகளும் முடங்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன எலும்புலேருந்து பெரிய எலும்பு வரைக்கும் முடக்கி போடுறது தான், உடம்பே முடக்கிறது தான் முடக்குவாதம்னு சொல்லுவோம். அப்போ விரல் எலும்பெல்லாம் ஒன்று ஒன்றா கோண ஆரம்பிச்சிரும். கால் விரல் எலும்பாக இருந்தாலும் சரி, கை விரல்களாக இருந்தாலும் சரி, கையில் எந்த பொருளுமே பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கோண ஆரம்பிக்கும். மணிக்கட்டு அந்த ஜாயிண்ட் கூட வந்து நல்லா கோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட வேலைகளே அவங்களால செஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த டிஃபார்மிட்டிஸ் வந்து வந்துடும். இப்போவே 4-5 வருஷம்லாம் பெயின் கில்லர் டேப்லெட் போடுறவங்களுக்கு நிறைய டிஃபார்மிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பெயின் கில்லர் அப்படின்றது அப்போதைக்கு ஒரு மரத்து போகக்கூடிய ஒரு சென்சேஷன் தான். வலியை மட்டும்தான் குறைக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருத்துவத்தில் வாதத்தை முழுமையாக குறைச்சி முடக்குவாதத்தில் டிஃபார்மிட்டிஸ் வராமல் முழுமையாக நிரந்தரமாக சரி பண்ணுற மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய சிகிச்சைகளும் நிறைய இருக்குது. ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி கிளி அப்படின்னு ஒரு பஞ்சகர்மா சிகிச்சை நம்ம பண்ணுறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பேருக்கு முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 மாதத்துலேருந்து 3 மாத சிகிச்சையிலே நிரந்தரமாக அந்த முடக்குவாதத்தை சரி பண்ணுறோம். அதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக முடக்குவாதம் வராமலும் பார்த்துக்க முடியுது. அந்தளவுக்கு நம்ம உள் மருந்துகளும் கொடுத்து வெளிப்பக்க சிகிச்சையும் ஒரு 10 நாள் கொடுத்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய வாதத்தை முழுமையாக குறைச்சி முடக்குவாதம் மறுபடியும் வராமல் எலும்புகளை டிஃபார்மிட்டிஸ் வராமல் நிரந்தரமாகவே சரி பண்ணுறோம். நேரில் அவங்களை கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் பிரியா, ராம்நாத்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அண்ணனுக்காக கேட்குறேன். என்ன வயதுமா அவருக்கு? 28. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அண்ணனுக்கு வந்து சர்விக்கல் பெயின் இருக்கு. சரி. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல C4 C5 வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு நர்வு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப மறுத்து போன மாதிரி இருக்கு. எதுவுமே பண்ண முடியல. சிஸ்டம் ஒர்க் பண்றாங்க. சரிம்மா. அதனால கண்டினியூவா உட்காந்து இருக்கிறதுனால ரொம்ப மயக்கம் வருது. அப்பப்போ ஹெவியா நெக் பெயின் வந்துச்சுன்னா. சரிம்மா. ரொம்ப நம்னஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. சரிம்மா. இதுக்கு மாத்திரைகள் ஏதாவது போட்டுட்டு இருக்காரா? பெயின் கில்லர் போடுறாங்க, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனாலும் அந்த சர்டன் டைமுக்கு ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப பெயின் அதிகமா தான் இருக்கு. ஓகேம்மா, இது ஒன்றும் கிடையாது. இது கழுத்து எலும்பு தேய்மானம் சொல்லக்கூடிய இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தான். C6 C7ல் இந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா எலும்பு வந்து தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்க் பல்ஜ் வந்து வந்திருக்கும். நடுவில் வந்து 2 எலும்பு உரசாமல் இருக்கிறதுக்காக பெட்டு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த பெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு பிதுங்கி வெளியில் வர்றதன் காரணமாக 2 எலும்பும் ஒன்றோட ஒன்று உரசுது. அவங்க கீழே குனிஞ்சு அதிகமாக வேலைகள் பார்க்குறாங்க. சிஸ்டம் ஒர்க் ரெகுலராக வந்து ஒரே இடத்துல உட்காந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது ஒரு
ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து விலகி வெளியில் போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி போகும்போது தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்தின் காரணமாக நரம்புகளுக்கு ரத்தம் போகாமல் தலை சுத்தல் பிரச்சனை, தலைவலி ப்ராப்ளம், ஷோல்டரில் பெயின் இருக்கிறது, கை மரத்து போகிறது, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் ஒரு காமனான ஒரு சிம்டம்ஸ் தான். இது எல்லாத்தையும் நிரந்தரமாக சரி பண்ணணும் அப்படின்னா டிஸ்க் பல்ஜை முதல்ல வந்து க்யூர் பண்ணணும். எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கோ அதற்கான சிகிச்சைகள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதற்கான பஞ்சகர்ம சிகிச்சை அப்படின்றது கிரிவவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை இருக்குது, கிரிவ பிச்சு அப்படின்ற ஒரு சிகிச்சை இருக்குது. கழுத்து எலும்புக்குன்னு நம்ம சிறப்பாக பண்ணக்கூடிய இந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் இதெல்லாம் பண்ணும்போது கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தாலும் சரி, டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் அந்த பல்ஜை வந்து மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வந்து பல்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆனலார் க்ளோஷர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமோ சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ வராது. சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நரம்புகளையும் கம்ப்ரெஸ் பண்ணும்போது, அடுத்தடுத்த எலும்புகளையும் கம்ப்ரெஸ் பண்ணும்போது இடுப்பு எலும்பு தேய்மானம் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கழுத்து எலும்பு தேய்மானத்தோடு சேர்ந்து அந்த ரேடியேட்டிங் பெயின், நம்னஸ் வருது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக 1 வாரத்திலிருந்து 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து இதற்கான சிகிச்சைகள் நம்ம சிறப்பாக வந்து கொடுத்துட்ருக்கோம். உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் நேரில் அவரை கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்கலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதற்கான சிகிச்சை ஒரு 10 days எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள் மருந்துகள் ஒரு 3 months எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேரு பிருந்தா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேசுறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 28. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. டாக்டர் வணக்கம். எனக்கு வந்து தலையில பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் பிரச்சனை மாரி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அது எப்படின்னா அரிப்பு, ஊறல் இந்த மாரி இருந்ததுன்னு சொல்லி ஹேர் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். சரிம்மா. அவங்க வந்து இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, அது சொரியாசிஸ் மாரி ஆரம்பிக்குது, ஊறல் அதிகமா இருக்கு, அப்புறம் நம்ம ரொம்ப சொரிஞ்சோன்னா அந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரி வர மாதிரியே இருக்கு. சரிம்மா, தலையில மட்டும்தான் இருக்கா இல்ல உடம்புலயும்? தலையில மட்டும்தாங்க டாக்டர். சரி, ஓகே. எவ்வளோ நாளா இருக்குமா இது? இது வந்து ஒரு 2 months 2.5 months கிட்ட இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் சோரியாசிஸ் வந்து தலையில் மட்டுமே இருக்கணும்னு சொல்ல முடியாது. தலையிலேருந்து உடம்புலையும் வந்து பரவலாம். நம்ம தலையில் இருக்கும்போதே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகாமல் ஸ்கேல்ப் சோரியாசிஸை இருக்கும்போதே அதை வந்து நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குப்பைமேனி இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா தயிரோட தெளிவான நீர் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் தயிர் தெளிய வைக்கும்போது மேலே ஒரு நீர் இருக்கும், அந்த தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேரில் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி ஒரு 1/2 an hour இல்லை 10 minutes to 15 minutes கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் வறட்சி, ஸ்கேல்பில் வந்து தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்றது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குப்பைமேனி இலைகளில் சில ஆல்கலாய்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆல்கலாய்ட்ஸுக்கு வந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ தலையில் உங்களுக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருக்குது, ட்ரைனஸ் அதிகமாக ஆகுதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இச்சிங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. 2-3 weeks வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள் மருந்துகளோடு சேர்ந்த சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். சோரியாசிஸை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பித்த 1 வாரத்திலே நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அரிப்பெல்லாம் குறைய ஆரம்பித்து தோலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் எல்லாம் மாறி ஸ்கின்னில் நல்லா ஷைனிங் வர ஆரம்பிக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தலையிலையோ உடம்புலையோ எங்கேயுமே சொரியாசிஸ் வராமல் பார்த்துக்கலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான மூலிகை சிகிச்சைகள், இதற்கான உள்மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. லைவில் கனெக்ட் ஆகிருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போது இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இப்போ ஒருவேளை மிட் நைட்டில் ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்லேயே எமர்ஜென்சிக்கு நம்ம ஏதாவது ஒரு டிப் எங்களுக்காக கொடுங்க, இது கொடுத்தா அப்போதைக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிப் இருந்தால் கொடுங்க.
ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி, இல்லை மூச்சு தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த லேட் நைட்டில் ஏர்லி மார்னிங்கில் வந்து அந்த மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நைட்டில் எஞ்சி பஃப் எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோல்டு ப்ராப்ளம்க்கு நம்ம வீட்டிலே சில மருந்து பொருட்கள் வச்சு நம்ம சில மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது நைட் டைம்லையாக இருந்தாலும் சரி, இல்லை பகல் டைம்லையுமே கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு கோல்டு ரெடியூஸ் ஆகும். அந்த ட்ரைனஸ் வந்து ட்ரை காஃப் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து நாட்டு அமுக்குரா கிழங்கு அப்படின்ட்டு ஒரு பொருள் கிடைக்கும். இதோடு சேர்ந்து அதிமதுரம், அக்ரஹாரம், சிற்றரத்தை அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். இதோடு சேர்ந்து வால் மிளகு, இந்த 5 பொருள்களையுமே வந்து ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியில் வாங்கிட்டு நல்லா வீட்டிலே நீங்கள் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். இது நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, எப்போலாம் கோல்டு ஜாஸ்தியாக இருக்கோ அப்போலாம் வந்து இப்போ கோல்டு வரதுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து தொண்டை கரகரப்பு தெரியும், இல்லை வந்து தும்மல் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து அடுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சு தான் ரன்னிங் நோஸ் வர ஆரம்பித்து கோல்டு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போது சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, நம்ம கோல்டு வரப்போகுதுன்னு தெரியக்கூடிய அந்த ஸ்டேஜஸில் வந்து இந்த பொருள் வந்து இந்த மெடிசன் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து தேன்லையோ இல்லை துளசி சாறு உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா துளசி சாறுலையோ அதை மிக்ஸ் பண்ணி காலையில் நைட்டு 2 நேரம் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும். உள்ளே இருக்கக்கூடிய கபம் நல்லா குறைய ஆரம்பித்து சளி தொந்தரவாக இருந்தாலும் சரி, இல்லை வீசிங் வரைக்கும் போயிட்டு அதில் ட்ரை காஃபில் இப்போ நைட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கனாலும், காலையில் எழுந்தோடனே வீசிங் தொந்தரவு வருதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது டக்குன்னு அந்த காஃப் குறைய ஆரம்பிக்கும். வீசிங்காக இருந்தாலும் டக்குன்னு வந்து சடனாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை அப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதற்கான மெடிகேஷனோ வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என்னோட பேர் தமிழ் செல்வி. எந்த ஊர்லேருந்துமா? பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேசுறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 31 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. அம்மா வணக்கம். ஓகே, வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோல்ட் ஆகுது, தலைவலி, பின்னாடி வலி அதிகமா இருக்கு. ராத்திரியில தூங்கும் போது இருமல் நிறைய வந்துட்டே இருக்கு. சரிம்மா. நிறைய கோல்ட் அடிக்கடி ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு வருஷம் விட ரொம்ப சிரமம். ஒரு 6 வருஷமா இருக்கு மேம். ஓகேம்மா, இதுக்கு பஃப் இல்லை டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? டேப்லெட் எடுத்தா அப்போதைக்கு குறையுது, மறுபடியும் வந்து திரும்ப அதே மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட்டோ இல்லை பஃபோ எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அப்படி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய மூலிகை மருந்துகள் இந்த ஆஸ்துமா நோயாக இருந்தாலும் சரி, இல்லை காமன் கோல்டாக இருந்தாலும் சரி, அதற்கு மூலிகை மருந்துகளே வந்து அதை நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பஃபோ இன்ஹேலரோ அப்போதைக்கான ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான் வந்து கிடைக்கும். அப்போதைக்கு உங்களுக்கு மூச்சுக்குழல் ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். மூச்சுக்குழல் ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ்னால. அது மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபம் எல்லாம் குறைய ஆரம்பித்து சளி மேலும் ஒரு உற்பத்தி ஆகாமல் வந்து தடுக்கும். அப்போது சளி உள்ளே அக்ரவேட் ஆகாமல் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மூலிகை பொருட்கள்லாம் நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து குளிர்ச்சி ஆகாத மாதிரி ஃபுட்டு, வெது வெதுப்பான தண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் சடனாக கோல்டு அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். குளிர்காலம் மழைக்காலம் வருது அப்படின்னாலே சில பேருக்கு கோல்டு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுற மாதிரி சில ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம், கேழ்வரகு நிறைய எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான சிறுதானியங்கள்லையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்கும். சாமை, திணை, பனிவரகு இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிறுதானியங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப லோவாக இம்யூனிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே இம்யூனிட்டி நார்மல் லெவலுக்கு இருக்கும். அதே மாதிரி வயதானவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வயதானவங்களுக்கு தான் இந்த மாதிரி இம்யூனிட்டி சப்ரஸ் ஆகக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதில் முக்கியமான ஒன்று இந்த கோல்டு, வீசிங் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இம்யூனிட்டி லெவல் எப்போவுமே நார்மலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா வந்து நிறைய பெரிய நெல்லிக்காய், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம்.
இஞ்சி வந்து மேலே இருக்கக்கூடிய தோல் எடுத்துகிட்டு தேனில் ஊற வச்சு அதை டெய்லியும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு குழந்தைங்களுக்கே ஒரு சாக்லேட் மாதிரி ரெகுலராக கொடுத்து பழக்கப்படுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோல்டு வந்து ரொம்ப சிவியராக வீசிங்காவோ இல்லை வந்து ரொம்ப சிவியராக சைனசைட்டிஸாவோ மாறாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சளி ரொம்ப ஜாஸ்தியாக இப்போது இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வீசிங் ஆஸ்துமாவுக்கு நம்ம சிறப்பான மூலிகை மருந்துகள் கஷாயங்கள்லாம் கொடுக்குறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் போயிட்டு இதற்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஆஸ்துமா தொந்தரவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிவியர் வீசிங்காக இருந்தாலும் நிரந்தரமாக அதை சரி பண்ணிடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் வராமலும் பார்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போது சில பேருக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். அந்த உடல்வாகா இல்லை என்ன சில காரணங்கள்னாலையோ இந்த மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். சளி வந்து பிடிக்காமையே இருக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல காரணம் இதுதான். நம்மளுடைய இம்யூனிட்டி லோவாக இருக்குது அப்படின்னா, குறிப்பாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்கும். அதே மாதிரி வயதானவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோல்டு ஐட்டம் எடுத்தாலே வந்து சளி பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் சப்ரஸாக இருக்கிறது வந்து ஒரு 12 இயர்ஸ் பிலோ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, ஒரு 50 எபோவ் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இனிப்பான பொருட்கள், பால் பொருட்கள், இது 3ஐயும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்ஸு, இந்த ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி பெரியவங்களுமே டெய்லியும் பிஸ்கெட் சாப்பிட்றது, ரஸ்க்கு, ப்ரெட் இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகளில் டெய்லியும் வந்து மிளகு, வால் மிளகு, திப்பிலி இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு ஃபுட்டில் வந்து அதை டெய்லியுமே சாலட் மாதிரி ஏதாவது பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹை ஆகாமல் இம்யூனிட்டி லெவல் நார்மல்லே வந்து இருக்கும். அடிக்கடி கோல்டும் பிடிக்காது. மிக்க நன்றி டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் ஆஸ்துமாவிற்கான நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. எளிய மருத்துவ குறிப்புகளும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல குறிப்பு கொடுத்துருக்கீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.